வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற நாலடியார் பழைய புத்தகத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்றத பாடலாக எழுதியிருக்காரு. நாலடியார் அப்படின்றது சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது தான் வந்து நாலடியார். ஓகேங்களா? சார், நாலடியாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடலின் பொருள் என்னென்னா, நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களால் ஈயின் கால் அளவுக்கு கூட, ஈயோட கால் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்களும் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொற்பொருள்னா, நாய்க்கால் நாயின் கால், ஈக்கால் ஈயின் கால், நன்கணியார் நன்கு ப்ளஸ் அணியார்னு பிரித்து எழுத முடியும். அணியார் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், எண்ணாம் என்ன பயன், செய்மை அதாவது சேய் அப்படின்னா தொலைவு. ஓகேங்களா? இந்த இது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு, செய் அப்படின்னா வயல், சேய் அப்படின்னா தொலைவு. ஓகேங்களா? அணையார் அப்படின்னா போன்றோர், அணையார் அப்படின்னா போன்றோர். நூல் குறிப்பு என்ன அப்படின்னா, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்னது? நாலடியார். இன்னொரு 400 பாடல்களை கொண்டது. நாலடியார் அப்படின்னாவே 400 பாடல்களை கொண்டது. என்ன கருத்தை கூறுது அப்படின்னா, அறக்கருத்துக்களை வந்து குறிப்பிடுது. நாலடி 400 அப்படின்றது வேறு பெயர், சிறப்பு பெயர். சமண முனிவர்கள் வந்து பலர் பாடிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக வச்சுக்க வேண்டிய 4 பாயிண்ட், 400 பாடல்களை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அறக்கருத்துக்களை கூறும். நாலடி 400 சமண முனிவர்கள் வந்து பாடிருக்காங்க. ஓகேங்களா? 11 கீழ்கணக்கு நூல் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, 10 பாட்டும் 8 தொகையும், 10 பாட்டில் இருக்கிற 10 நூல்களும் 8 தொகையில் இருக்கிற 8 நூல்கள், மொத்தம் 18 நூல்களும் சங்க நூல்கள், அப்படி இல்லைனா மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் என்னது? 11 கீழ்கணக்கு நூல்கள். அதில் வந்து 18 நூல்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இப்போ நம்ம வந்து நாலடியாரை பார்த்துருக்கோம். 11 என்றால் 18 அப்படின்றது பொருள். கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூறுவாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் என்ன நூல்களாக இருக்குது அப்படின்னா, அறநூல்களாக இருக்குது. ஓகேங்களா? நாலடியாரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாலடியார் அறக்கருத்துக்களை கூறும் நூல், நாலடி 400 என்பது சிறப்பு பெயர். சமண முனிவர்கள் பலர் பாடினர். கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது அப்படின்ற மாதிரி கேட்டால் அனைத்தும்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நான் ஓல்டு கொஷின்ஸ் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் குஷ் இருக்குல்ல, அதில் போடுறேன். நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம், அதில் ரிலேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 350 to 400+ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.